டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தற்போது இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தற்போது இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொண்ணூறு நாட்களுக்கு மேல் கெஜ்ரிவால் சிறையில் இருந்ததை சுட்டிக்காட்டி ஜாமீன் வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தற்போது இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 90 நாட்களுக்கு மேல் கெஜ்ரிவால் சிறையில் இருந்ததை சுட்டிக்காட்டி ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். மக்களவைத் தேர்தலையொட்டி அவருக்கு தற்காலிகமாக இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து தேர்தல் முடிந்தவுடன் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு இன்று ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. 90 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்ததால் அதனை சுட்டிக்காட்டி இந்த இடைக்கால ஜாமீன் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 90 நாட்களுக்கு மேல் கெஜ்ரிவால் சிறையில் இருந்ததை சுட்டிக்காட்டி ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு தற்போது இடைக்கால ஜாமீன் கிடைத்திருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்த நிலையில் தற்போது அவர் இடைக்கால ஜாமீன் பெற்று வெளியில் வர இருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்பதை கருத்தில் கொண்டு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியிருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் 90 நாட்களுக்கு மேல் கெஜ்ரிவால் சிறையில் இருந்ததையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு தற்போது இடைக்கால ஜாமீன் கிடைத்துள்ளது. 90 நாட்களுக்கு மேல் அவர் சிறையில் இருந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்பதை கருத்தில் கொண்டு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு தற்போது இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடந்த நிலையில் அவருக்கு தற்காலிகமாக இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த வழக்கு விசாரணை தற்போது முடிவடைந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. 90 நாட்களுக்கு மேல் அவர் சிறையில் இருந்ததையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்பதை கருத்தில் கொண்டு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுவதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 90 நாட்களுக்கு மேல் அவர் சிறையில் இருந்ததையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு 90 நாட்களுக்கு மேலாக அவர் சிறையில் இருந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்பதை கருத்தில் கொண்டு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் 90 நாட்களுக்கு மேல் கெஜ்ரிவால் சிறையில் இருந்ததை சுட்டிக்காட்டி ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பதவி விலக வேண்டுமா அல்லது முதலமைச்சராக தொடர வேண்டுமா என்ற முடிவை அவர் எடுப்பார் என்றும் தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் பிரிவு 19 படி கைது செய்யப்பட்டதே தவறு என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வாதங்கள் முடிவடைந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்பதை கருத்தில் கொண்டும் 90 நாட்களுக்கு மேல் கெஜ்ரிவால் சிறையில் இருந்ததையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது தொடர்பாக வழக்குகள் முடிந்த நிலையில் அவருக்கு உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. பதவி விலக வேண்டுமா அல்லது முதலமைச்சராக தொடர வேண்டுமா என்ற முடிவை கெஜ்ரிவாலே எடுப்பார் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 19 படி கைது செய்யப்பட்டதே தவறு என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. வாதங்கள் அனைத்தும் முடிவடைந்து இன்று உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவில் அவர் 90 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்ததையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்பது தொடர்பாக வாதங்களும் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த வாதங்கள் முடிவடைந்து இன்று உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நடந்த நிலையில் அவருக்கு தற்காலிகமாக இடைக்கால ஜாமீன் வழங்கி மீண்டும் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று வழக்கினுடைய வாதங்கள் முடிவடைந்து அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமலாக்கத்துறை கைது செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் வாதங்கள் முடிவடைந்து இன்று உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுபான கொள்கை தொடர்பான நிதியை தேர்தலுக்கு பயன்படுத்திய புகார் குறித்து விரிவான அமர்வு விசாரிக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்பதை கருத்தில் கொண்டு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் 90 நாட்களுக்கு மேல் கெஜ்ரிவால் சிறையில் இருந்ததை சுட்டிக்காட்டி ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு இந்த ஜாமீன் கிடைத்துள்ளது. அமலாக்கத்துறை கைது செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு தற்போது முடிவுக்கு வந்து அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் பதவி விலக வேண்டுமா அல்லது முதலமைச்சராக தொடர வேண்டுமா என்பது தொடர்பாக அவரே முடிவெடுப்பார் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது தொடர்பான முழு விவரம். அதாவது டெல்லி மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் முதலில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட இவர் தொடர்ந்து சிபிஐயாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கீழ் நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் உச்ச நீதிமன்றத்தை நாடினார் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த வழக்கு என்பது கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையிலான அமர்வு அவருக்கு இடைக்கால ஜாமீனை வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டிருந்ததை தொடர்ந்து அவருக்கு ஜாமீன் இடைக்கால ஜாமீன் அதாவது தேர்தலை கருத்தில் கொண்டு இடைக்காலமாக ஒரு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது அவருக்கு மீண்டும் இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையிலான அமர்வு வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே பிப்ரவரி 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். முதலில் அமலாக்கத்துறை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து சிபிஐயும் இதே வழக்கை பதிவு செய்து மீண்டும் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கீழ் நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையிலான அமர்வு அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து விரைவில் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையிலிருந்து வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் டெல்லி மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே டெல்லி துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு ஓராண்டிற்கும் மேலாக அவர் சிறையில் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் தனது இடைக்கால ஜாமீனை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.